பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படி வருகிறது, நேச வைராக்கியம். இது தேவனை குறித்ததான ஒரு வார்த்தை. இது தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு வைராக்கியத்தை காண்பிக்கிறது. த பொசசிவ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நம்ம மேலே வைத்திருக்கிற வைராக்கியம். இந்த நேச வைராக்கியம் நமக்கு என்ன செய்கிறது என்றால், நம்மளுடைய நிகழ்கால பயங்களை எல்லாவற்றையும் நீக்குகிறதா இருக்கிறது. சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா புஸ்தகம் 37வது அதிகாரம் 31, 32 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 32வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறது, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்தது என்று எழுதப்பட்டிருக்கும். என்ன அது செய்தது? 36ஆம் அதிகாரத்திலே சத்ருனுடைய வார்த்தைகள் பயங்கரமா இருக்கும். சத்ரு வார்த்தையினாலே அவன் தாக்குகிறான். அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் அது இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த சத்துருவின் வார்த்தைகளை முற்றிலுமாக மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சத்ரு கோபுரம் போல மேலே எழும்பி நின்று பயங்கரமாக அவன் திட்டுகிறதை நாம் பார்க்கிறவர்கள் நிமித்தம். இது நிமித்தமாக அநேக சோர்ந்து போகிறது. நாமும் சோர்ந்து போகிறோம். சோர்வு ஏற்படுகிறது, பயத்தை ஏற்படுகிறது. ஓ, இது நிஜம்தான், இது நிகழ்காலத்தினுடைய நிஜம்தான் என்று நாம் நினைக்கிறோம். நம்மளில் அநேக செயல்களை இழந்து விடுகிறவளா இருக்கிறோம். செயல் இழக்க செய்கிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த பயங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். ஏசாயா 36ஆம் அதிகாரத்துல சத்ரு மனம் அடிவுகிற வார்த்தைகளை பயங்கரமாய் கொண்டு வருகிறான். ஆனால் 37ஆம் அதிகாரத்துல தேவன் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை நமக்காக தருகிறதை நாம் பார்க்கிறோம். 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பிரச்சனையை ஊர் அறிய கேட்க வேண்டும் என்று சத்ரு திட்டம் போடுகிறான். ஸ்தோத்திரம். ஒன்றும் இருக்காது, திராட்சை செடி அழிந்து விடும் என்று 36ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் 37ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த திராட்சை செடிக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சி அதை வளர செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சத்ரு தொண்டை கிரிய கத்துகிறான். ஆனால் 37ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பேன், அந்த நற்செய்தி உன்னை நடத்தும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சேனின் அதிபதி எல்லாம் அணிந்தவராக நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். வைராக்கியத்தை போர்த்து கொண்டு நமக்காக செய்கிறார். ஏன் வைராக்கியத்தை போர்த்து கொண்டார்? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சத்ரு வெள்ளம் போல வரும்போது வைராக்கியம் போர்த்து நமக்காக எழும்புவதற்காக அதை செய்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்கால பிரச்சனை, பயமோ, சத்ரு தாக்குதலோ அல்லது வார்த்தையினால ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் என்றால், தேவன் நிகழ்காலத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பாராக. நிச்சயமாகவே மரண பயத்திலிருந்து தேவ பயத்துக்கு நம்மை மாற்றுவாராக. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.